Okay, so we'll start the class. Last class நாங்க இந்த questions ஃபுல்லா பார்த்தோம். Right. இப்போ இந்த பேப்பர்ல அடுத்த பக்கத்துக்கு வருவோம். Divide the following storage devices according to their manufacturing technology. நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மெமரி ஸ்டோரேஜ்னு சொல்லும்பொழுது ரெண்டு வகையான மெமரிஸ் இருக்குது. ஒன்று பிரைமரி மெமரி, அடுத்து செகண்டரி மெமரி. நீங்க பொதுவாக மெமரி என்று எடுக்கும் பொழுது சரியா ரெண்டு வகையாக பிரிப்படும். ஒன்று பிரைமரி மெமரி, அடுத்தது செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரின்னு சொல்றது வந்து சிபியூவோட டிரெக்ட்லி கனெக்டடா இருக்கிறது. சிபியூட வேகத்துக்கு ஏற்ப தொழிற்படக்கூடியதெல்லாம் பிரைமரி மெமரி. மெமரி ரெஜிஸ்டர் மெமரி நாங்க பார்த்தோம். ரெஜிஸ்டர் மெமரி, கேஷ் மெமரி, அதே போல நாங்க மெயின் மெமரி பார்க்கிறோம், ரேம். அந்த மூணும் வந்து பிரைமரி மெமரிக்குள்ள வரும். இதெல்லாம் சிபியூவோட டிரெக்டாக தொடர்புல இருந்து சிபியூக்கு டிரெக்டாக வேலை செய்யற ஆக்கு. செகண்டரி மெமரின்னு சொல்றது நாங்க வழக்கமா யூஸ் பண்ற ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ், இதெல்லாம் வந்து செகண்டரி மெமரின்னு சொல்லும். இது சிபியூட டிரெக்டான கனெக்ஷன்ல இருக்காது. ஹார்ட் டிஸ்க் நீங்க பயன்படுத்த போகல. ஹார்ட் டிஸ்க் எப்படி செய்யணும், ரம்மினூடாக சிபியூக்கு போய் திருப்பி சிபியூ ரம்முக்கு அனுப்பி திருப்பி ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோர் ஆகும். டிரெக்டா சிபியூக்கும் இந்த ஹார்ட் டிஸ்க்கும் கனெக்ஷன் இருக்காது. நான் சொல்றது விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் இப்படி, ரேம் இப்படின்னு வச்சுக்கொண்டா இங்கதான் இருக்குது எங்களோட சிபியூ. சரியா? நீங்க ரம்முக்கும் ரம்ல இருந்து சிபியூக்கு ஏதாவது அனுப்பணும்னா ஈஸியா அனுப்பலாம். ரேம் சிபியூ இருந்து ரம்முக்கும் ஈஸியா அனுப்பலாம். ஆனால் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து சிபியூக்கோ இல்லாட்டி சிபியூல இருந்து ஹார்ட் டிஸ்க்குக்கோ உங்களால அனுப்ப முடியாது. அதாவது டிரெக்டா போகல. ஹார்ட் டிஸ்க்ல இருந்து சிபியூக்கும் சிபியூ டிஸ்க்குக்கும் டிரெக்டா போக முடியாது. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் அவ்வளவு ஸ்லோ, சிபியூ உங்களுக்கு தெரியும் வெரி ஃபாஸ்ட். ஸோ அது ரெண்டு ஸ்பீடும் ஒத்து போகாதனால எங்களுக்கு அது டிரெக்டாக அதை ஒர்க் பண்ணும். அப்ப என்ன நடக்கும்டா, ஹார்ட் டிஸ்க்குக்கும் சிபியூக்கும் கனெக்ஷன் வேணும்டா. ஹார்ட் டிஸ்க் ரேமுக்கு அனுப்பி ரேம் சிபியூக்கு அனுப்பும். அகைன் சிபியூ ரேமுக்கு அனுப்பி ரேம் ஹார்ட் டிஸ்க்கு கொண்டு வந்து சேர்க்கும். இப்படிதான் நடக்கும். அப்ப டிரெக்டாக சிபியூடைய தொடர்புல கனெக்டடா இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க பிரைமரி மெமரின்னு சொல்லுவோம். அடுத்தது நாங்க செகண்டரி மெமரின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப மெமரி வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று பிரைமரி மெமரி, அடுத்தது செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரியில எக்ஸாம்பிள் நீங்க ரேம், கேஷ் மெமரி, அதே போல ராம்னு ஒன்று இருக்குது, ராம், ரெஜிஸ்டர் மெமரி, இது எல்லாத்தையும் நீங்க எடுக்கலாம். செகண்டரி மெமரிக்குள்ளதான் ஹார்ட் டிஸ்க் மத்த எல்லாம் வரப்போகுது. அந்த செகண்டரி மெமரியை தான் நாங்க என்ன செய்வோம், இன்னும் மூன்றாக பிரிப்போம் அக்கார்டிங் டு their மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. மேக்னெட்டிக் ரேஸை வச்சு யூஸ் பண்றாங்கண்டா, ஒரு மேக்னெட்டிக் ரேஸை வச்சு ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதுன்னா அது மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ். லைட் ரேஸை வச்சு ஒரு டிவைஸ் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதுன்னா அது ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ். சாலிட் ஸ்டேட்னு சொல்றது மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இல்லாம டேட்டாவை வந்து டிஜிட்டலி ஒன்று ஸ்டோர் பண்ணுதுன்னா டேட்டா ஸ்டோர் பண்ணுது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், அதை நாங்க சாலிட் ஸ்டேட்னு சொல்லுவோம். இதுக்கு ஒவ்வொன்றுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நாங்க லாஸ்ட் கிளாஸ் சொல்லி தந்தா நீங்க ஆல்ரெடி படிச்சு இருப்பீங்க. ரைட்? ஓகே. இப்ப சொல்றாங்க இதை டிவைட் பண்ணட்டா நீங்க எதுக்குள்ள வரும்னு டிக் போடுங்க பாப்போம். உங்களுக்கு இங்க ஒரு 10 தந்திக்கிறாங்க போல. எந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் வருமோ அதுக்கு அந்த காலம்ல ஒரு டிக்க போடுங்க. போட்டுட்டு டிசைன் பண்ணுங்க.
ஓகே, இப்ப கரெக்ட் பண்ணிக்கோங்க. சிடி. சிடின்னு சொல்றது ஒரு ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ். சிடின்றது வந்து ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ். ஹார்ட் டிஸ்க், நார்மல் ஹார்ட் டிஸ்க் கொண்டு போய் போடுறாட்டி அது நார்மல் ஹார்ட் டிஸ்க். தென் மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ். மெமரி கார்டு. சொல்லுங்க பகவான் சார். மிஸ் நீங்க பேசுறது கிளியர் இல்ல. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவாமா? எஸ். Okay. Memory card is type of storage device. Stands for memory card. Solid state media storage device. DVD என்ன storage type? ஆப்டிக்கல் மீடியா டிவைஸ். Just disk, மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ். magnetic tape, மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ். very good. Floppy disk, மேக்னெட்டிக் மீடியா டிவைஸ். good. Flash drive, சாலிட் ஸ்டேட் மீடியா டிவைஸ். very good. Blu-ray வந்து optical and zip disk வந்து magnetic media device. Solid stateல இன்னொன்று மிஸ் ஆகுது, என்னது? நோக்கு நான் சொல்லி தந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இதுல ஒன்றே ஒன்று மிஸ் ஆகுது, என்னது? எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆகுது. எஸ்எஸ்டி டிரைவ்னு சொல்லுவோம், இல்லாட்டி எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். அது வந்து சாலிட் ஸ்டேட்டுக்குள்ள வரும், சரியா? ஓகே. ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் டிவைசஸ். இந்த டைப், இந்த கிளாசிபிகேஷன் கட்டாயம் எக்ஸாம்ல கேட்டு வரும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு எம்சிக்யூவாவது வந்துட்டு தான் போகும், ரைட்? ஸோ அதனால இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, now let's move to the next one. Write the name of the following operating systems. இந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல நேம் எழுதுங்க பாப்போம். இது ஐக்கன்ஸ் தந்திக்குது, ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்குரிய சிம்பிள்ஸ் தந்திக்குது. இப்ப இந்த ஐக்கன்ஸ்க்குரிய நேம் எழுத போறீங்க. எழுதி முடிச்சுட்டு ரைஸ் ஹேண்ட் பண்ணுங்க. Right. So let's move to the answers. Okay, answers சொல்லுங்க பாப்போம். லினக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். Okay, செகண்ட் ஒன் ஆண்ட்ராய்டு. very good. தேர்ட் ஒன் உபுண்டு. ஃபோர்த் ஒன் விண்டோஸ். ஃபிஃப்த் ஒன் ஆப்பிள். Yeah. Fifth one, Mac OS கொடுக்கணும், இல்லாட்டி iOS கொடுக்கணுமா? ஆப்பிள்ன்றது OS கூடிய நேம் கிடையாது, அது சிம்பிள் ஆப்பிள்னால ஆப்பிள் இங்கு சொல்றது, ரைட்? ஓகே, திஸ் இஸ் லினக்ஸ். ஆண்ட்ராய்டு, உபுண்டு,
Windows, Mac OS. Laptop is another Mac OS, or else you can say iOS. Okay. Mobiles la iOS. Laptops, computers la Mac OS. Symbol la பேர் தான் Apple. Okay. Right. Quickly mark it up. So we can move to the next one. Okay. Write the storage capacity for the following storage devices. Okay, quickly do this, will you? ஒவ்வொரு நீங்க தந்திக்கிற ஒவ்வொரு ஸ்டோரேஜ் டிவைஸுக்கு முறைய சில கெப்பாசிட்டிஸ் இருக்குது. இது இந்த அளவு தான் இருக்கும், இது இந்த அளவு தான். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்குரிய கெப்பாசிட்டி இது சொல்லுங்க பார்ப்போம். எழுதுங்க, எழுதி முடிச்சுட்டு ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க. Right. Now let's see. So what is the storage capacity of floppy disk? 1.44 MB. Very good. 1.44 MB. இப்போ நீங்க யோசிக்கலாம், floppy diskல ஸ்டோரேஜ் வந்து 1.44 MBண்டா இப்போ எங்கள்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு போட்டோவே 2 MBக்கு வந்துடும். ரைட், ஜஸ்ட் ஒரு குட்டி போட்டோ உண்டு, கொஞ்சம் குவாலிட்டியான போட்டோ உண்டா ஒரு 2 MBக்கு வரும். அப்ப எப்படி இதை சேவ் பண்ணி இருப்பாங்கன்னா, அந்த காலத்துல போட்டோஸ் வந்து இதை விட குறைவாக பிட்ஸ்ல இருந்திருக்கும். அதனால ஸ்டோர் பண்ணக்கூடியதாக. இப்ப இதுல ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் CD? 700 MB. Very good. 700 MB. Zip disk? Zip disk வந்து 100 MBல இருந்து 200 MB வரைக்கும் வரும். 100 to 250 வரைக்கும் வருமா? 250. Then what about the DVD? DVD என்ன capacity? 4.7. Okay, 4.7 GB. நான் பேசுறது கேக்குதா? Yes, miss. ஓகே. ஜஸ்ட் டிஸ்க்ல பாத்தீங்கன்னா 1 to 2 GBக்குள்ள வரும். ஓகே, 1 to 2 GBக்குள்ள வரும். ரைட், ஓகே.
இது தெரியாட்டி நோட் பண்ணிக்கோங்க. நாங்க இப்ப அடுத்த பேப்பருக்கு போவோம். இதை செஞ்சு முடிச்சிட்டு நாங்க இப்ப அடுத்த பேப்பருக்கு போவோம். ஓகே, ரைட். டன், ரைட்? ஓகே. Take out this paper. Answer all the questions. Select and underline select and underline most appropriate answer and do the next one as well. Categorize the given devices into input, output, storage device. இது ரெண்டே செய்யுங்க பாப்போம். First MCQ and then a categorization box. Okay? இது ரெண்டே செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா raise hand பண்ணுங்க. Done? Okay. Not the main part of a CPU. You know there are three main parts of a CPU. One is logical unit. ALU, CPU, memory system. So main part is hard disk. Speed is measured using a unit of Second answer. second answer. Gigahertz. அது கொஞ்சம் பிழை இருக்குது. கேபிட்டலைசேஷன் பிழை இப்படி மாத்தி எழுதிக்கோங்க. G capital, H capital, Z simple. Gigahertz. ஜிபின்னு சொல்றது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதை மெஷர் பண்றது. கிலோமீட்டர் per hour, ஒரு ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர் போகலாம், இது அந்த வெஹிக்கல்ஸ்ல வரும். டிபியும் டெராபைட், அதுவும் ஒரு கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ற ஒரு யூனிட். The central processing unit is positioned on the, இங்க பாருங்க ஒரு மதர் போர்ட். வெரி குட். நாங்க பார்த்தோம் CPU எதுல இருக்குதுன்னா
சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள மதர் போர்டுல இருக்குது. இப்ப கேட்டது ஆன் எதுக்கு மேல இருக்குது, மதர் போர்டுக்கு மேல இருக்குது. இதுல சிஸ்டம் யூனிட்னு போட்டா பிள்ளையே சிஸ்டம் யூனிட்டுக்குள்ளதான் இருக்கிறத தவிர சிஸ்டம் யூனிட்டுக்கு மேல இருக்குதா இல்ல, அது மதர் போர்டுக்கு மேலதான் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் மதர் போர்ட். உங்களுக்கு பார்ட் 2ல வந்தா நீங்க ஃபுல்லா எழுதணும்டா, ஃபுல்லா எழுதணும். யூ ஷுட் ரைட் லைக் திஸ். இட் இஸ் பார்ட் 2ல உங்களுக்கு அந்த 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கோ எந்த கொஸ்டினுக்கு வந்தாலும் ஃபுல்லா எழுதுங்க. இட் இஸ் லொகேட்டட் ஆன் த மதர் போர்ட் inside the system unit. Okay. Which generation of desktops are used today? இப்பெல்லாம் நாங்க பயன்படுத்துற என்ன desktops? இந்த generation? 4th generation. 4th generation. Good. In dash disks, data can be stored on several layers as 25 GB on each level. Blu-ray. Very good. In Blu-ray discs. Categorize the given devices into input, output and storage device. உங்களுக்கு தெரியும் நாங்க எங்கட கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா டிவைசஸ் பெரிஃபரல் டிவைசஸ் என்று சொல்லுவோம். We can divide all the peripheral devices into 6 parts. We learned this on in grade 6. Grade 6ல first unit நாங்க இத பத்தி தான் படிச்சிருப்போம். கம்ப்யூட்டர் பெரிஃபரல் டிவைசஸ் நாங்க வந்து 6 டைப்ஸுக்கு டிவைட் பண்ணுவோம். ஒன் இஸ் இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU, அடுத்தது மெயின் மெமரி, and then storage device, and then the communication device. Okay. இப்படி நாங்க 6 வகையாக பிரிப்போம். அதுல இன்புட் டிவைஸ்னு நாங்க சொன்னா the devices which help to submit the data into the computer and okay, you can say like this, the devices which help to submit data into computer for processing are called as input device. Example பாத்தீங்கன்னா keyboard, mouse, scanner, digital camera, microphone, barcode reader. These things we can say as examples. The second categorization is the output devices. The output devices means or output devices என்ன? The devices which are used to receive the process data are called output device. அதாவது நாங்க input device ஒரு டேட்டாவை நீங்க கம்ப்யூட்டருக்கு ப்ராசஸிங்காக டேட்டாவை நீங்க உள்ளீடு செய்யறதுக்கு பயன்படுத்துற டிவைசஸ் இன்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ் நீங்க அப்படியே உள்ளீடு செஞ்சு ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனா எங்களுக்கு வெளியே வரும். அந்த இன்ஃபர்மேஷனை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு உதவுகின்ற சாதனங்கள் டிவைசஸ் எல்லாமே வந்து அவுட்புட் டிவைசஸ். The devices which are used to receive the process data ன்னு சொல்றது தான் information are called output devices. அடுத்தது நாங்க பார்த்தோம் CPU தான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த brain of the computer. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னது? ப்ரொசஸர் இல்லாட்டி மைக்ரோ ப்ரொசஸர் நான் சொல்லிக்கிறேன். இந்த ப்ரொசஸரோட என்ன வேலை? நீங்க இன்புட் டிவைசஸால டேட்டாவை இன்புட் பண்ணுவீங்க, அவுட்புட் டிவைஸால இன்ஃபர்மேஷனை அவுட்புட் பண்ணுவீங்க. இன்புட் டிவைசஸ்ல நீங்க இன்புட் பண்ற டேட்டாக்கும் அவுட்புட் டிவைசஸால நீங்க பெற்றுக்கொள்ற இன்ஃபர்மேஷனுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? டேட்டான்னு சொல்றது அன்ப்ராசஸ்ட், ஜஸ்ட் அன்ப்ராசஸ். அதுல ஒரு டிசிஷனும் உங்களால மேக் பண்ண முடியாது. ஆனா இன்ஃபர்மேஷன் சொல்றது என்ன? ப்ராசஸ் பண்ணப்பட்ட டேட்டா தான் நாங்க இன்ஃபர்மேஷன் சொல்றோம். இது ப்ராசஸ்ட். அப்ப ரெண்டுக்கு வேண்டிய டிஃபரன்ஸ், நீங்க இன்புட் டிவைசஸால கொடுத்தது நீங்க ப்ராசஸ் பண்ணப்படாதது, ஆனா இன்ஃபர்மேஷனா நீங்க பெற்றுக்கொள்றது ப்ராசஸ் பண்ணப்பட்டது. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு ப்ராசஸிங் செயற்பாடு நடக்குது. அந்த ப்ராசஸிங் செயற்பாடை செய்யறது தான் யாரு? இந்த CPU. உங்களுக்கு தெரியும் பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் இன்புட். இதெல்லாம் கிரேட் 6ல படிச்சது, 7ல நீங்க ரிவைஸ் பண்ணி இருப்பீங்க. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இதுல இன்புட் வேலையை செய்யறது இன்புட் டிவைஸ்,
ப்ராசஸிங் வேலையை செய்யறது CPU, இல்லாட்டி நாங்க ப்ராசஸர் சொல்லுவோம். அவுட்புட் வேலையை செய்யறது அவுட்புட் டிவைசஸ். ரைட்? ஓகே. அடுத்தது நாலாவது மெயின் மெமரி. மெயின் மெமரி ரேண்டம் ஆக்சஸ் மெயின் மெமரின்னு சொல்லுவோம். இது தற்காலிகமாகத்தான் சேமிக்கும். பவர் கட் ஆகிட்டு இல்லாட்டி நீங்க லேப்டாப் ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்றீங்க, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல டேட்டா அதுல ரேம்ல ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டாஸ் எல்லாம் அழிஞ்சிரும். அதுக்குதான் நாங்க அதற்கு இன்னொரு ஸ்பெஷல் பேர் சொல்லுவோம், volatile memory. volatile memory இண்டா the data stored in the memory will be deleted when the power is interrupted or the computer is shut down. ஒரு கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிட்டுண்டா இல்லாட்டி பவர் திடீரென்று இன்டரப்ட் ஆகிட்டுண்டா ரேம்ல இருக்கிற ரேம்ல மட்டும் இல்ல, சில இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது. இந்த மாதிரி volatile மெமரியில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அழிப்பற்றும். அப்படி அழிப்படுதுண்டா அது volatile memory. ஆனா ஹார்ட் டிஸ்க் ஒரு volatile மெமரியா இல்ல. நீங்க இன்னைக்கு காலையில லேப்டாப் ஆன் பண்ணி எதையோ சேவ் பண்ணி வச்சுட்டு லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிடுறீங்க. அது திருப்பி நீங்க ஈவினிங் ஆன் பண்ணி ஹார்ட் டிஸ்க கனெக்ட் பண்ணும்போது அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்கும், அந்த டேட்டா அப்படியே இருக்கும். அழிஞ்சாதான் volatile memory. அழியல, அப்ப ஹார்ட் டிஸ்க்ன்றது ஒரு volatile memory இல்ல. ஆனா ரேம்ன்றது அப்படி கிடையாது. ஏன்னா ரேம்ல டேட்டாஸ் தற்காலிகமாக தான் ஸ்டோர் பண்ணப்படும். டெம்பரரியா தான் அதுல சேவ் ஆகும். டெம்பரரியா சேவ் ஆகிடும். ஆகவே பவர் கட் ஆகினா நீங்க கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அது அழிப்பட்டுரும் டேட்டாஸ். சோ அதுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சுக்கிறோம், volatile memory. இது மெயின் மெமரிக்கு மட்டும் இல்ல, அதாவது இது விளங்கிக்கோங்க. மெயின் மெமரி ஒரு volatile மெமரி. ஆனா volatile மெமரி எல்லாமே மெயின் மெமரியா இல்ல. நிறைய வேற volatile memories இருக்குது. சரியா? நான் ரெஜிஸ்டர் மெமரி பார்த்தேன், அது ஒரு volatile மெமரி. சிபியூல இருக்கிற மெமரி, ரெஜிஸ்டர் மெமரி, அது ஒரு volatile மெமரி. அப்படி சில volatile மெமரி இருக்குது. volatile மெமரி என்றா பவர் இன்டரப்ட் ஆகிட, அது கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆகினா அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அழிப்பற்றும். ஓகே. மெயின் மெமரி ஒரு volatile மெமரி, ரேம் ஒரு volatile மெமரி. ஐந்தாவது வகைப்படுத்தல் என்னதுன்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ். டேட்டாஸ் நீங்க இப்ப இன்ஃபர்மேஷனா நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க. நீங்க இன்புட் டிவைஸால ஒரு டேட்டாவை இன்புட் பண்றீங்க, சிபியூ அதை ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட் டிவைஸா அதை உங்களுக்கு கொண்டு திருப்பி உங்களுக்கு சேர்க்குது. அவுட்புட் டிவைஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை தருது. அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க தற்காலிகமாக ரேம் சேமிக்குது. ரைட்? நீங்க டேட்டாவை இன்புட் டிவைஸால இன்புட் பண்ண, சிபியூ அதை ப்ராசஸ் பண்ணும், அப்புறம் உங்களுக்கு அவுட்புட் டிவைஸால இன்ஃபர்மேஷனை பெற்று தருது அவுட்புட் டிவைஸ். அந்த இன்ஃபர்மேஷனை மெயின் மெமரி ரேம் தற்காலிகமாக சேமித்து வைக்கும். தற்காலிகமாக சேமித்து வைக்கப்படுற அந்த டேட்டா இல்ல, எனக்கு அது பெர்மனண்டா வேணும், நிரந்தரமாக வேணும்டா, நீங்க செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு போய் அதை நீங்க தற்காலிகமாக சேமிப்பீங்க. அதுக்காக தான் நாங்க ஸ்டோரேஜ் டிவைசஸ் யூஸ் பண்றோம். அப்படி நீங்க உங்களுக்கு தேவையானது நிரந்தரமா எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க, அது உங்களுக்கு கிட்ட. இது அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்ப போறீங்கன்றா தான் ஆறாவது வகையான கம்யூனிகேஷன் டிவைஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். கம்யூனிகேஷன் டிவைஸ் உங்களோட டேட்டாஸ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேற யாருக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அப்படி ஷேர் பண்ணணும்டா அந்த நேரத்துலதான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க இந்த கம்யூனிகேஷன் டிவைசஸ். இதை நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. இப்படி 6 வகை இருக்குது. இப்ப நான் அந்த 6க்குரிய சமரியும் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். கிரேட் 6 இது மறந்து போற விடயம் கிடையாது. இது ஒவ்வொன்றும் முக்கியமானது. ரைட்? ஓகே. நவ் நாங்க எங்களோட பயிற்சிக்கு வருவோம். Categorize the given devices into input, output, storage and storage. Right? Okay. Input device. என்ன வரும் input devices-க்கு? pen drive, multimedia projector, mouse, barcode reader. Right. But pen drive is not an input device. Mouse, scanner, வேற என்ன வரும்?
barcode reader தான் input device. கிரேட் 6ல படிச்சது மறந்தாச்சா? அவுட்புட் டிவைஸ்ல முக்கியமான 5 இருக்குது. நாங்க 4 பார்த்துக்கொள்வோமே. அவுட்புட் டிவைஸ்ல முக்கியமான 4 இருக்குது. மானிட்டர், பிரிண்டருக்குள்ள இன்னொரு பிரிண்டர் வரும், பிளாட்டர். அதான் நான் 5வதுன்னு சொல்றது. நீங்க பெரிய கிரேட் போனோட படிப்பீங்க, பிரிண்டருக்குள்ளதான் பிளாட்டர் வரப்போகுது. அது நீங்க தனியா படிக்க தேவையில்லை. சரியா? மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு 5 எக்ஸாம்ல கேட்டுட்டாங்கன்னா நீங்க பிளாட்டரையும் சேர்த்துக்கொள்ளலாம். அது வந்து அவுட்புட் டிவைஸ். இது அவுட்புட் டிவைஸ். அப்ப இங்க என்னென்ன வரப்போகுது? பிரிண்டர் வரும். மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் ஒரு அவுட்புட் டிவைஸ். ஸ்பீக்கர் ஒரு அவுட்புட் டிவைஸ். பென்டிரைவ் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். நான் இப்பதான் சொல்லி தந்தேன். டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றது ஸ்டோரேஜ் டிவைஸ். நீங்க பென்டிரைவ் அடிச்சு டேட்டாவை இன்புட் பண்ணல கம்ப்யூட்டருக்கு. உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்க ஒரு பென்டிரைவ்ல ஒரு பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்று தேவை, அது வச்சுக்கிறீங்கடா. நீங்க பென்டிரைவ் அடிச்சு நீங்க உங்களுக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கொள்றீங்களே தவிர நீங்க டேட்டாவை இன்புட் பண்ணல. நீங்க கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை கொடுக்கல. நீங்க உங்களுக்கு டேட்டாவை நீங்க பென்டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதை எடுக்கிறீங்க, அவ்வளவுதான். அது இட்ஸ் நாட் இன்புட். ஓகே. ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல தான் வரப்போகுது. அந்த நாங்க 3 கிளாசிபிகேஷன் பார்த்தோம். மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ், ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ், சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிவைஸ். அந்த 3 டைப்புக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் டிவைஸ்க்குள்ள வரும். அதோட எக்ஸ்ட்ராவா மெயின் மெமரி, ராம், கேஷ் மெமரி, ரெஜிஸ்டர் மெமரி, இதுவும் வந்து ஸ்டோரேஜ் டிவைஸ்க்குள்ள வரும். ஆனா செகண்டரி பொதுவா கேட்டா மெயின் மெமரி எல்லாம் வராது. மெயின் மெமரி, ரேம், மெயின் மெமரி தான் ரேம், ராம், கேஷ் மெமரி, ரெஜிஸ்டர் மெமரி எல்லாம் பிரைமரி மெமரிஸ். ரைட்? ஸ்டோரேஜ் டிவைஸ் சொல்றது ஜஸ்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இதுக்குள்ள வரும் பென் டிரைவ். ரைட்? வாட் எல்ஸ்? இங்க சிடி இருக்குது. சிடி, ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஹார்ட் டிஸ்க். ஓகேவாமா? இது கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? லிஸ்ட் தரணுமா? இன்புட் டிவைசஸ் எது எது, அவுட்புட் டிவைசஸ் எது எதுன்னு லிஸ்ட் தரணுமா? வேணுமெண்டா கேளுங்க, நான் தரேன். ஓகே, எதுக்கும் கொப்பில எழுதிக்கோங்களே, கொப்பி எடுங்க. ஓகே, இத தக்கான மார்க் பண்ணிட்டு கொப்பி எடுங்க. இது பேசிக், கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது. ரைட். தலைப்பு போடுங்க. கம்ப்யூட்டர் பெரிஃபரல் டிவைசஸ். இது நீங்க கிரேட் 6ல படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் மறந்திருக்கும். ரைட்? சம்டைம் நோட்ஸ் இல்லாம இருக்கும், எழுதிக்கோங்க. கிரேட் 7 ஆயினாலும் என்ன, இல்ல நீங்க கிரேட் 11 ஆயினாலும் என்ன, இது கட்டாயம் தேவை. அதுல முதலாவது கேட்டகரைசேஷன் தான் என்னது? இது எழுதிக்கோங்கம்மா. இன்புட் டிவைசஸ். இன்புட் டிவைஸ்னா என்ன? The devices which are used to submit data into the computer
for processing are called input devices. அது which help னு போடுங்களே, which help to submit data are called input devices. Example, keyboard, mouse, microphone, barcode reader, scanner, web camera, ட்ரக் பால்னு ஒன்று இருக்குது. அதை விட உங்களுக்கு தேவையானது வந்து barcode reader, webcam, light pen, joystick, trackball, mouse pad. லேப்டாப்ஸ்ல பாருங்க மவுஸ் இருக்காது, உங்களுக்கு மவுஸ் பேட்னு ஒன்று இருக்கும். அதான் மவுஸுக்கு பதிலாக கம்ப்யூட்டர்ல பாருங்க கட்டாயம் நீங்க மவுஸ் கனெக்ட் பண்ணணும். பட் லேப்டாப் கம்ப்யூட்டர் பாருங்க உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி பேப்பர் கீபோர்டுக்கு கீழே இருக்கும், அதுக்கு மவுஸ் பேட்னு சொல்லுவோம். அதே போல சில இன்னும் கொஞ்சம் இருக்கிறது இன்புட் டிவைசஸ்ல ஓசிஆர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன். இப்ப நீங்க ஒரு பேப்பர் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை உங்களுக்கு டைப் பண்ணணும்டா ஓசிஆர் கேமராஸ் நீங்க வச்சு அந்த பேப்பரை பிரிண்டட் பேப்பர்ன்றது நல்லா வரும். எழுதின பேப்பர் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியாது, டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணப்பட்ட பேப்பர்ஸ்ல அழகா வரும், எந்த பிழையும் இல்ல. அப்ப நீங்க அந்த போட்டோஸ் எடுத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல எது இருக்குதோ அப்படியே போட்டோ எடுத்த பிறகு உங்களுக்கு டைப் பண்ணி போன்ல வரும். அது ஓசிஆர். ஓஎம்ஆர் நினைக்குது ஒப்டிக்கல் மார்க் ரெக்கக்னிஷன். எம்சிக்யூ சீட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸை கரெக்ட் பண்ணதுக்கு ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம். ஆப்டிக்கல் மார்க் ரெக்கக்னிஷன் இதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ். லாஸ்ட் ஒன்று எழுதிக்கோங்க, ஸ்டைலஸ் பென். அதை நீங்க போன்ஸ்ல பென்னை வச்சு எழுதுவீங்க, அதெல்லாம் ஸ்டைலஸ் பென்ஸ். ஓகே, செகண்ட் ஒன், output device. What is output device? The devices which help to access or receive the processed data. Processed data க்கு தான் இன்னொரு பேர் என்ன? இன்ஃபர்மேஷன். டேட்டாண்டா தரவு, இன்ஃபர்மேஷன் தகவல். Process data from the computer are called output devices. Example பார்த்துக்கொண்டீங்கண்டா ரைட். மானிட்டர் இல்லாட்டி ஏதாவது டிஸ்பிளேஸ், ஸ்பீக்கர், multimedia projector, printers.
எக்ஸ்ட்ராவா நீங்க ப்ளாட்டரையும் எடுத்துக்கொள்ளலாம். பிரிண்டருக்குள்ளதான் ஒரு ப்ளாட்டரும் வரப்போகுது. தேர்ட் ஒன். ஓகே, தேர்ட் ஒன் போக முன்னாடி இது ஒரு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இதை எழுதிக்கோங்க. சரியா? என்னதுண்டா, இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் கொஞ்சம் டிவைசஸ் இருக்குது. ஒரே டிவைஸ்ல நீங்க டேட்டாவை இன்புட்டும் பண்ணலாம், அவுட்புட்டும் பண்ணலாம் அட் த சேம் டைம். ரைட்? அப்ப இதை நீங்க ஒரு ஸ்டார் மார்க் பண்ணி எழுதிக்கோங்க. இன்புட் பிளஸ் அவுட்புட் டிவைஸ். இப்ப நீங்க போன் பாருங்க. ஒரு போன் எடுங்க. நீங்க அதுல வாட்ஸ்அப்ல மெசேஜ் டைப் பண்ணி இன்புட்டும் பண்றீங்க. அட் த சேம் டைம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து அந்த அதே அந்த அவுட்புட்டையும் பெற்றுக்கொள்றீங்க. அதாவது மானிட்டர், கீபோர்டு எல்லாமே போனுக்குள்ள எப்படி வருது? இன்பில்ட்டாக வருது. நான் சொல்றது வேங்குது தானே? இன்பில்ட்டாக அப்படியே வருது. அப்ப அதெல்லாம் இன்புட் பிளஸ் அவுட்புட் டிவைஸ் ரெண்டும் சேர்ந்து வரும். இது எக்ஸாம்ல கேட்டு வந்திருக்குது. ரைட்? இது டெஃபினிஷன் ஜஸ்ட் டெஃபினிஷன் கிடையாது. This device, these devices work as both input and output devices. Input devices ஆகும் தொழிற்படும், output devices ஆகும் தொழிற்பட devices நாங்க input plus output devices என்று சொல்லுவோம். Example, touch screen. Touch screens தான் phones. Touch screens. 3-in-1 computer, 3-in-1 printer ஒன்று இருக்குது. 3-in-1 பிரிண்டர்ண்டா அந்த பிரிண்டர்ல நீங்க ஸ்கேன் பண்ணலாம், போட்டோ காப்பி பண்ணலாம், பிரிண்ட் பண்ணியும் எடுக்கலாம். இப்ப ஸ்கேன் பண்ணும் பொழுது ஸ்கேனிங் வேலையில என்ன நடக்குது? ஸ்கேனராக தொழிற்படுது. அப்ப அது அங்க இன்புட் டிவைஸா தொழிற்படும். பேப்பரை பிரிண்ட் பண்ணி எடுக்கும் பொழுது என்ன நடக்குது? அங்க அவுட்புட் டிவைசஸ் ஆக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தருது. அப்ப அது இன்புட் பிளஸ் அவுட்புட் டிவைஸ். ரைட்? அதே போல வேற என்ன சொல்லலாம்டா, ஹெட்போன்ஸ்ல சில ஹெட்போன்ஸ் பாருங்க, ஹெட்போன்ஸ் வித் மைக்ரோஃபோன் இருக்கும். தலையில ஹெட்போன் இருக்கா, சைடால மைக்கும் வரும். அப்ப அங்க மைக்ரோஃபோன் இருக்கிறதால அது இன்புட் டிவைஸா தொழிற்படும். ஹெட்போன்ஸ்னால அவுட்புட் டிவைசஸ் ஆகவும் தொழிற்படும். ரைட்? அப்ப அது எங்களுக்கு இன்புட் பிளஸ் அவுட்புட் டிவைஸா வரும். இது நிறைய இருக்குது. நாங்க இது 3 எழுதி கொள்வோமே. ஹெட்போன்ஸ் வித் மைக்ரோஃபோன். அதே போல சிடி டிவிடி டிரைவ்ஸும் டிரைவ் நாட் சிடி அண்ட் டிவிடி. சிடி டிவிடி இன்புட் அவுட்புட் டிவைஸ் கிடையாது. சிடி டிவிடி டிரைவ், அதாவது நீங்க சிடிய சும்மா வச்சா ஒர்க் பண்ணுமா? கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய முடியுமா? இல்ல. ஒரு டிரைவுக்குள்ள நீங்க அந்த சிடிய வைக்கணும். சிடி டிரைவுக்குள்ள நீங்க டிவிடியோ சிடியோ வைக்கும் பொழுது உங்களுக்கு டேட்டாவை தேவையில்லை, நீங்க அந்த சிடியில எழுதலாம், இன்புட் பண்ணலாம். ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டாவை நீங்க பெற்றுக்கொள்ளே மேலும். ரைட்? அந்த நேரத்துல அது ரெண்டாகவும் தொழிற்படுது. சிடி டிவிடி டிரைவா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாட் சிடி அண்ட் டிவிடி. சிடி அண்ட் டிவிடி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகே, ரைட். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஒரு 3 எனக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். தேர்ட் ஒன், CPU. இதுக்கு எக்ஸாம்பிள் இல்ல, CPU தான் எக்ஸாம்பிள். சென்ட்ரல் ப்ராசஸிங்
unit. This is used for processing. This is called as the brain of the computer. Also, this is known as microprocessor or microprocessor. This மேலே இருக்கிறது காட்டணுமா? எழுதிட்டீங்க தானே? The speed of the CPU is measured in hertz. Done? Okay. இதெல்லாம் நோட்ஸ் தர தேவையில்லை ஏன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. இருந்தாலும் நான் தரேன். நாலாவது மெயின் மெமரி. அது RAM. It is known as random access memory. நான் ஷார்ட்டா தரேனா? This is a volatile memory. volatile memoryன்னா உங்களுக்கு தெரியும். பவர் கட் ஆகினா இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆயிடுச்சுண்டா அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அழிஞ்சிடும். டெம்பரரியா தான் டேட்டா ஸ்டோர் பண்ணும். ஐந்தாவது ஸ்டோரேஜ் டிவைஸ். The devices which help to store data and information permanently. இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்குள்ள மெயின் மெமரி, ரெண்ட மெமரி எல்லாம் வராது. மெயின் மெமரி, ரோம் எல்லாம் வராது. ஏன்னா இது செகண்டரி. The devices which helps to store data and information permanently வர்றது எல்லாமே volatile memory கிடையாது. Are called as storage devices. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எக்ஸாம்பிள் பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, ஃப்ளாப்பி டிஸ்க், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது உங்களோட கிரேட் 7 டெக்ஸ்ட் புக்லயும் இருக்குது. அப்ப நீங்க பார்த்துக்கொள்ளலாம். கடைசியா கம்யூனிகேஷன் டிவைசஸ். கம்யூனிகேஷன் டிவைஸ்ண்டா நீங்க இப்ப டேட்டா ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத நீங்க சேவ் பண்ணி எல்லாம் வச்சுட்டீங்க. இப்ப இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமெண்டா, இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணுமெண்டா நீங்க என்ன செய்யலாம்? கம்யூனிகேஷன் டிவைசஸ் யூஸ் பண்ணலாம். The devices which help to exchange data and information
with other computers சேராட்டி விடுங்க are called communication devices. ஏதாவது எக்ஸாம்பிள் தெரியுமா கம்யூனிகேஷன் டிவைசஸ்க்கு? கிரேட் 6ல படிச்சுதானே இருப்பீங்க, சொல்லுங்க பாப்போம். இனி என்ஐசி படிச்சுக்கிறீங்களா? நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு என்ஐசி, அது ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். என்ஐசின்றது ஐடென்டி கார்டு இல்ல, அதுவும் இருக்குது. இங்க சொல்றது என்ன? நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. வேற என்ன? மாடெம், ரவுட்டர், ஸ்விட்சோ ஹப். ஸ்விட்ச்னு சொல்றது நீங்க லைட் ஃபேன் போடுற ஸ்விட்சா? இல்ல, இது வேற. ஓகே, ஹப். நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்றதுக்கு நாங்க ஸ்விட்சோ ஹப்ஸ் யூஸ் பண்ணோம். அது ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். இது நீங்க கிரேட் 6ல படிச்சதுல ஒரு குட்டி சமரி. ஃபுல்லா எனக்கு இப்ப படிச்சு தரையில தானே, அதனால ஒரு குட்டி சமரி தந்திருக்குது. ஓகே, எழுதிக்கோங்க பாப்போம். பினிஷ்டுன்னா சொல்லுங்கம்மா, ரைசன் பண்ணுங்க. இது பேசிக்கா, இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். டன், வெரி குட். இது கட்டாயம் நீங்க பாடமாக்கி வச்சிருக்கணும். ஓகே, ரைட். இப்ப நாங்க பேப்பருக்கு போவோம். பேப்பர் செய்ய டைம் இருக்குதா? இல்ல, ஒரு 2 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, பேலன்ஸ் பேப்பரை நாங்க லேட் ஆகி பார்ப்போம். இந்த நோட்ஸ் எழுதிட்டீங்க தானே? அதுக்கு கீழே கொப்பில நான் 2 கொஸ்டின்ஸ் தரேன். அதுக்கு ஆன்சர் ஆன்சர் எழுதுங்க பாப்போம். கீழே கொஸ்டின்ஸ் போட்டுட்டு கொஸ்டின் தலை போடுங்க. What are the basic functions of a computer? Question number 1. ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கொப்பில கேள்வி எழுதுங்க. கேள்வி எழுதி விட எழுதுங்க. விட தெரியாட்டி 3 லைன்ஸ் விடுங்க. இது எழுத வேணாம். ரைட், உங்களுக்கு 3 லைன்ஸ் விட சொல்லி சொல்றேன். Give 3 characteristics of a computer. இதுக்கு ஒரு 3 லைன்ஸ். உங்களுக்கு பார்ட் 2ல
மூணு மார்க்ஸுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஃபுல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க்ஸ். பட் சாலிடா பாயிண்ட் தெரியணும். ரைட், சாலிடாக பாயிண்ட் தெரிஞ்சா எழுதலாம். அதுக்காக தான் தரேனா. கிவ் 3 drawbacks. drawbacks சொல்றது கம்ப்யூட்டரால நன்மை இருந்தா தீமை இருக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி. இல்லாட்டி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். தெரியாட்டி 3 லைன் விட்டுட்டு போங்க, நான் ஆன்சர் தரேன். கடைசி இன்னும் 4 கொஸ்டின்ஸ். கிவ் 5 things that can be stored in a storage device. Last one. What is the smallest unit? What is the இதான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். இது that is used to measure the capacity of a computer. கம்ப்யூட்டரோட கெப்பாசிட்டிய நீங்க மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகே, now time to answer it. ஆன்சர் தெரியாட்டி ஸ்பேஸ் விட்டுட்டு கொஸ்டின்ஸ் எழுதி முடிச்சுட்டு ரிசைன் பண்ணுங்க. If you are done, raise your hands.
Right. Okay, answer சொல்லுங்க பாப்போம். What are the basic functions of a computer? Input, process, output. Very good. Input, process, output. Give 3 characteristics of a computer. Reliability, consistency, speed. Very good. Reliability. அதாவது நம்பகத்தன்மை. Reliability, ability. Speed and efficiency. அதோட சேர்த்து எழுதுங்க. ஸ்பீடோட எஃபிஷியன்சியும் சேர்ந்து வரும். Speed and efficiency. வேற என்னமா சொன்னீங்க? Consistency. Consistency. Very good. தொடர்ச்சியாக செய்யும். டயர்ட் ஆகுமா? இல்ல. Consistency. அதே போல நீங்க தேவையான பக்கத்துல இன்னொன்னு நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்னொன்று அக்யூரசி. கன்சிஸ்டா அவங்க ஒர்க் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் ஏதாவது நீங்க தவறான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காத வரை கம்ப்யூட்டரும் பிழை செய்யாது. நீங்க தவறான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் வரை அது பிழை செய்யாது. ரைட்? அது வரைக்கும் சரியா தான் செய்யும். கிவ் 3 டிராபேக்ஸ் ஆர் லிமிடேஷன்ஸ். கம்ப்யூட்டர் எல்லாம் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். அதுல என்ன சில தீமைகள் இல்லாட்டி லிமிடேஷன் என்ன இருக்குது? முதலாவது என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அது ஒரு காஸ்ட்லியான உண்டு. வாங்குறதுக்கு இனிஷியல் காஸ்ட் இஸ் ஹை அப்படின்னு அப்படியே போடலாம். இனிஷியல் காஸ்ட் அதாவது வாங்குறது அது வாங்க போக்குல உங்களுக்கு 1 lakh 2 lakh 3 lakhs மாதிரி போகும். ஆனா அதுக்கு பிறகு பராமரிப்பு செலவு இல்ல, அது வேற. இனிஷியல் காஸ்ட் இஸ் ஹை. ரெண்டாவது சொல்லலாம் நோ இன்டெலிஜென்ஸ். ஆனா இப்ப வருது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரைட்? பட் ஸ்டில் அதுக்கு இன்னும் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஏஐ மட்டும்தான் இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா வருது. மத்தபடி கம்ப்யூட்டர் சொல்றதை மட்டும்தான் செய்யும். நீங்க இது கூட்டுங்கன்னு சொல்லி நீங்க 2 நம்பரையும் கொடுத்து பிளஸ் அடையாளம் போட்டு கொடுத்தாதான் அது கூட்டுமே தவிர நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க 10ம் 11ம் அதை வச்சு என்ன செய்யற? அது ஒண்ணும் தெரியல. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கூட்டுங்க என்று சொன்னாதான் அது கூட்டி விட தரும். இப்ப நோ இன்டெலிஜென்ஸ். பட் இப்ப வருது ஏஐ. பட் கேட்டாலும் நீங்க இதை கொடுக்கலாம். யூசர் டிபெண்டன்சி. யூசருக்கு டிபெண்டா இருக்கும். இப்ப ஏஐ கூட யூசர் ஏதாவது கேட்டாதான் செய்யும். யூசரோட தான் இருக்கணும். நீங்க கம்ப்யூட்டர்ல பாத்துட்டீங்க, அது பாட்டுல ஏதாவது நடந்து கொண்டு இருக்குமா? இல்ல. யூசர் பயன்படுத்தணும். அப்ப யூசர்கிட்ட டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்ப அது மூணே நாங்க டிராபேக்ஸ் ஆக கொடுக்கலாம். கிவ் 5 things that can be stored in a storage device. என்னென்ன ஸ்டோர் பண்ணலாம் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல? Data, information. யா, டேட்டா இன்ஃபர்மேஷன். அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் நாங்க இன்னும் கொஞ்சம் வகையா பிரிச்சா எக்ஸாம்ல கேட்டா இதைதான் ஆன்சர் பண்ணணுமா? நீங்க ஸ்டோரேஜ் டிவைஸ் என்னென்ன சேவ் பண்ணலாம்? டாக்குமெண்ட்ஸ் சேவ் பண்ணலாம், பிக்சர்ஸ் இமேஜஸ் சேவ் பண்ணலாம், மியூசிக் சாங்ஸ் நீங்க சேவ் பண்ணலாம், வீடியோஸ் நீங்க சேவ் பண்ணலாம், கேம்ஸ் சேவ் பண்ணலாம், சாஃப்ட்வேர்ஸ் நீங்க சேவ் பண்ணலாம், ரைட்? சாஃப்ட்வேர்ஸ் நீங்க சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுக்கணுமா? ரைட். Last question. What is the smallest unit that is used to measure the capacity of the computer? What is the answer? Bits. Bits. But bits இல்ல, சரியா கொடுக்கணும். கேட்டது என்ன? Smallest unit. 1 bit. 1 bit. ஓகேவா? ரைட். இதெல்லாம் பேசிக்ஸ், கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விடயங்கள். ரைட்? ஓகே. ஸோ இன்றைக்கு இவ்வளவு போதும். தந்த நோட்ஸ் அதெல்லாம் படிங்க. உங்களுக்கு கிரேட் 7ல ஃபர்ஸ்ட் டேர்முக்கு வரக்கூடியது ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ஸ்.
நான் உங்களுக்கு நோட்ஸ் தரல செவன்ல, நீங்க கொஞ்சம் டெக்ஸ்ட் புக்கை பார்த்து படிச்சு கொள்ளலாம். டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் நீங்க என்கிட்ட கேளுங்க. ரைட்? ஓகே, இன்னைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? விளங்காத பார்ட்ஸ் இருக்குதா? No, teacher. No. Okay, right. So we'll meet in the next class. Okay, right. Bye. Okay, teacher. Thank you, teacher. Okay, bye.